என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் கீதா இப்படி எல்லா வேலையும் நீயே செய்கிற? ஜல்லி உடச்சி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஜல்லி தேவை. ஒரு 20-30 மூட்டை, முழு மூட்டைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லெல்லாம் வேலைக்கு ஆகாதில்ல, செங்கல். அதனால் இதெல்லாம் இப்போ உடச்சி ஜல்லியாக்கி இந்த காரையெல்லாம் இவ்வளோ பெரிய காரையை மண்ணில் போட்டு பொதிச்சு வச்சுருக்காங்க, பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த அரைக்கல், இந்த முழுக்கல், இதே பாருங்கள், இது முக்கால், இது ஃபுல்லாக இருக்குது. ரவ்வோண்டு தான் போயிருக்கு. ஆளுங்க என்ன செய்வாங்க, இதை அப்படியே டக்குன்னு சுற்றியால் தட்டிடுவாங்க இல்லையா? 4 சோறு வச்சு அதெல்லாம் போடலாம் இல்லையா? இதே பாருங்க, இதெல்லாம் மண்ணில் போட்டு புகஞ்சிருந்தது தான். எங்கள் அம்மா சொன்னாங்க ஆள் வச்சு செய்கிட்டாங்க. ஏன்னா சொன்னேன், அம்மா ஆள் வச்சு செஞ்சால் நாயை கூட்டு பீயை தின்னுட்டு அந்த பீயை அது வாயெல்லாம் இழுப்பிக்கிட்டு வீடு பூரா இறச்சி விட்டு போயிடும், நம்ம தாம்மா கழுவணும், அந்த மாதிரி வேலை தாம்மா அப்படின்னு நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையெல்லாம் நானே என் கைப்பட செஞ்சால் தான் சுத்தமாக இருக்கும்னு செய்கிறேன். ஆனால் இந்த காலில் அடிப்பட்டது ஒன்று, இன்றைக்கி ஒரு 20 நாளாக இந்த வேலை செய்யணும் ஒத்துக்காமல் தான் ஹீமோக்ளோபின் 2 பாயிண்ட் குறைஞ்சி ஆகிட்டேன். உடம்பு வலி போட்டு பிறட்டது இந்த வேலை செய்கிறது. ஆனாலும் சரி, வேலை இருக்கிற வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் நான். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த இப்போ தான் சரி பண்ணி, இதை பாருங்கள், நகராட்சி பைப்பு சும்மா பிளாஸ்டிக் பைப்பை சுருவி நானே தண்ணி செடிக்கு விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னென்னா, ஒரு ஆள் ஒரு 4-5 மாதம் முன்னாடி இந்த செவுறு பிரித்தோம். இதில் மண் செவுறு இதை போல் இருந்துச்சு. அதை பிரிச்சுட்டு நறுசா தூக்கி இந்தாண்ட போட்டுட்டுங்க, மண்ணாக இருக்கிறத மட்டும் ஒதுக்கி விடுங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அதை கிடக்கு பாருங்க காரை, அதோ கிடக்கிறது ஒரு எண்ணெய் கூட காரை, இந்த காரை, இந்த கல் கிடக்கு பாருங்க, இதில் ஒரு பெரிய காரை. இது எல்லாத்தையுங்க இந்த இடத்துல உள்ளே போட்டு மேலே மண் கொட்டி மூடிட்டாருங்க. நான் ஏதோ செடி ஒரு சட்டி சாட்டின இந்த தும்பு செடி நட்டு வைக்கலான்ட்டு நோண்டுனா எப்பா ஒரே கல்லுக்கட்டியாக வருதுப்பா. அதுக்குன்னு இப்போ இது நேற்றுலேருந்து உள்ளார கிடக்கிறதெல்லாம் சுத்தமாக நோண்டி, அவர் சொன்னார், இது பூராவும் வெறும் மண் மேடாக கிடக்குமா, நீங்கள் அப்புறமா இழுத்து விட்டுக்கோங்கன்னு சொன்னாருங்க என்கிட்ட. இருந்தாலும் இது பூரா வெறும் மண் மேடுனார். இப்போ பாருங்கள், இது தெரியுதா? அவர் சொன்னது 2 வருஷம் மண் பிரித்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, சொல்கிறேன், பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய காரை பாருங்க, மண்ணு தான் பாக்கி, இதெல்லாம் காரை. இதெல்லாம் எதுக்கு அப்படியே உள்ளே போட்டு நீ எதுக்கு செய்கிற சொல்லுங்கள்? ஒரு வீட்டுக்காரங்க ஒரு சம்பளம் தராங்க இல்லையா? வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையை செஞ்சுற உண்மை இருக்கணும் இல்லைங்க? இங்கே பாருங்க, எனக்கு இப்போ நறுசா ரெட்டை வேலையாக போயிடுச்சுப்பா. இந்த இடத்த பூரா இப்போ நோண்டி ஆராய்ஞ்சிட்டு வரேன். இதே கிடக்கு காரை, ஜல்லி. அவர் சொன்னது என்னென்னா, கல்லெல்லாம் தூக்கி இந்தாண்ட போட்டோமா, இது பூரா வேறு மண் முட்டு குமிச்சு வச்சுருக்கேன். அதை கால் வச்சுருக்கேன் பாருங்க, அதுலேருந்து இது மேடாக இருக்கும். பூரா மண் முட்டு குமிச்சு வச்சுருக்கேன். நான் கூட தோண்டுனா இந்தமாரி வருதுங்க. ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, ஒரே கோவம் தான் வருது. கோவம் என்ன பண்ணையா, நம்ம தலை பேரை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு கதையாக போச்சு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என் தோட்டம்? இப்போ தான் அந்த பாருங்க, மரம் தளிக்குது. எப்படியோ வச்சேன், மொட்டை அடித்தப்போ வீரங்காய் நான் ஒரு புடப்ப எடுத்துகிட்டு வந்தேன். வேப்பூர் அந்தாண்ட வீரங்கியில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மரவள்ளி குச்சி அதை பெரிய வச்சுட்டு, அது இன்னும் எவ்வளோ மொத்தம் போனால் கிழங்கு அவனுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ்.